பலரும் ஜாதகத்த பார்க்கும்போது, அவங்க முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய ஜாதகத்தில செவ்வாய் தோஷம் இருக்கா? இல்லையா? ஒருவேளை செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில திருமணம் அல்லது காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருமா? இல்ல தடைகள், தாமதங்கள் ஏற்படுமா? அப்படின்றத பத்தி தான் கேட்குறாங்க. நான் உங்க பாரம்பரிய ஜோதிடர் பிரகாஷ் ஜெயவேல். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜாதகத்தில செவ்வாய் தோஷம் அப்படின்றது என்ன? அதே நேரத்தில ஒருத்தருடைய ஜாதகத்தில உண்மையிலேயே செவ்வாய் தோஷம் இருக்குதா? இல்லையா? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். எனவே செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜாதகத்தில லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம். இந்த இடங்கள்ல அல்லது இந்த ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்தில செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தா, அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லறாங்க. ஸோ அதே நேரத்தில செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அப்படின்ற விஷயத்த பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கணும். அதாவது விதிவிலக்கு. குரு பகவானுடைய பார்வை இருந்தாலோ அல்லது குரு பகவானுடைய சேர்க்கை செவ்வாய் பெற்றிருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விதிவிலக்காகுது, நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சுக்கிர பகவானுடைய நிலை அல்லது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு குறைவு. அதாவது செவ்வாய் தோஷம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில முக்கிய விதிவிலக்குகள் காரணத்தால செவ்வாய் தோஷமே இருந்தாலும் மேம்போக்கா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் தோஷமே இருந்தாலும் அது விதிவிலக்காகுது. ஸோ நம்மளுடைய ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தில் தெளிவாக இந்த விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு செவ்வாய் இயங்குகிறாரா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ உங்களுடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா கமெண்ட்டில் ஜாதகம்னு டைப் பண்ணுங்கள். அதை பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு இன்பாக்ஸில் டிஎம் பண்ணுறேன். நன்றி.